ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் புட்டிங். 2 முட்டை இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எக் புட்டிங் செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது புட்டிங்க்கு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் அல்லது பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் சுகருக்கு 1.5 ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். நீங்கள் இந்த கேரமல் செய்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்க மறுபடியும் கட்டி மாதிரி மாறும். நீங்கள் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இது மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆச்சு அப்படின்னா கேரமல் ரெடி ஆகிடும். ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேரமல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வேறு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இந்த கேரமல் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 200 ml பால் எடுத்துக்கலாம். பால் லைட்டாக ஹாட்டாக இருக்கட்டும். கூட 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கேரமல் நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்ஸை இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ளே தண்ணி விட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு இந்த பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அது வேகட்டும். இப்படி உள்ளே ஒரு தட்டை வச்சு அதை மூடிட்டு இட்லி பாத்திரத்தோட மூடி வச்சு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 மணி நேரம் வச்சா போதும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. நாம் இதை டீமோல்ட் பண்ணலாம். ஒரு தட்டத்தை இப்படி வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய எக் புட்டிங் சூப்பராக வந்துருச்சு. மேலே நம்ம டாப்பிங்ஸ்க்கு துருவி வச்ச பாதாமை மேலே தூவிக்கலாம். நாம் இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.